வணக்கம். நான் இன்றைக்கு பூசோன்ற ஊரில் இருக்கிறேன். பூசோன்றது இந்த மேல் இருக்கு, BEZONS, பூசோன். இந்த ஃப்ரெஞ்சில் BEZONS சொல்கிறது. நான் ஒரு பாக்குக்குள்ளே நிற்கிறேன். இன்னும் கோடை காலம் வரையில் இல்லை துளிர்காலம் வசந்த காலம் வந்ததால் இன்னும் பாக்குக்குள்ள பெருசாக மலர்களோ செடிகளில் இலைகளோ அதிகமாக இல்லை. ஆனால் இன்னைக்கு இந்த பாக்குல ஒரு வித்தியாசமான ஒரு விடயம் செய்திருக்கிறதாக சொல்லப்பட்டிருந்தது. அதை காணத்தான் நான் ஓடி வந்தேன். நான் ஏன்னா அது குறுகிய காலத்தில் அதை எடுத்துருவினம் என்றதுக்காக நான் அதை பார்க்க ஓடி வந்தேன். நான் என்னென்னு சொன்னால், நாங்கள் மனிதர்கள் தான் ஆடை போடுவோம். அதுக்கு பிறகு ஆடைகள் போடுறது யாருன்னு சொன்னால் விலங்குகளுக்கு போடுவோம். அது ஒரு அழகு பார்க்கறதுக்காக போடுறது. ஆனால் இங்கே மரங்களுக்கு ஆடை போட்டு வச்சிருக்கணும். ஒரு மரத்துக்கு ஆடை கட்டி வச்சிருக்கணும். அதைத்தான் காணொளிப்படுத்த வந்திருக்கிறேன். இவக்கு ஆஹ்பெல் என்று இவக்கு பேர் வச்சிருக்குது. லாபுது ஃபார்ம் மரப்பெண் என்று சொல்லி ஆஹ்பெல் என்று இவக்கு பேர் வச்சிருக்குது. இந்த ஆஹ்பெலை தான் காணொளிப்படுத்த வந்திருக்கிறேன். இவ தான் அந்த ஆஹ்பெல். இந்த ஆஹ்பெலை தான் நான் வீடியோ எடுக்க வந்திருக்கிறேன். பிராந்தோம் தே போயத்தண்டு இதுக்கு தலைப்பட்டிருக்கணும். இந்த ஆஹ்பெலுக்கு உடுப்பு போட்டு ஒரு இலை துளிர்காலத்தை வசந்த காலத்தை அருமையாக இசைகளோட பாடல்களோட வரவேற்கிற மாதிரி செய்யப்பட்டிருக்கு. அதை பார்க்கத்தான் நான் வந்தேன். மற்றபடி இங்கே ஒரு பெரிய விசேஷம் இல்லை. இங்கே எழுதப்பட்டிருக்குது, Je suis une robe poétique, je suis fragile, prenez soin de moi. நான் ஒரு சட்டை போட்ட பாடகி அல்லது நான் ஒரு சட்டை போட்ட பாடல், நான் மென்மையானவள், என்னை கவனமாக பாதுகாத்து கொள்ளுங்கோ என்று இந்த சுத்தவரை இருக்கிற கதைகள்லாம் சொல்லப்பட்டிருக்குது. அதுக்கு பிறகு இதில் சொல்லப்பட்டிருக்குது, Printemps des poètes, ces platanes sont très habillés d'une robe poétique réalisée par les bénévoles de centre social. Le tissu est offert par la ressourcerie Argenterie d'Argenteuil. Cette robe comporte de nombreuses poches cousues à l'intérieur desquelles sont glissés des poèmes sur le thème de liberté, force vive, dépollier என்று இருக்குது. நான் கொஞ்சம் மெதுவாக வாசிக்க வேண்டி வந்துட்டு என்னென்றால், இந்த ஆடையை இந்த ஊரில் இருக்கிற சோந்த்ரு சோசியல் என்ற ஒரு அமைப்பு தான், ஒரு ஆர்கனைசேஷன் தான் இந்த ஆடையை செய்திருக்குது. இந்த ஆடைக்கான உடுப்பை ஆர்ஜென்டையில் இருக்கிற ஆர்ஜென்ட்ரி என்ற ஒரு கடை அல்லது ஒரு ஆர்கனைசேஷன் தான் இந்த துணியையும் இதுக்காக வழங்கியிருக்கு. கிட்டத்தட்ட இவ்வளோ மீட்டர் துணி இதுக்கு தேவைப்படும். நாங்கள் சும்மா பார்வைக்கு சொல்லலாம். ஆனால் ஒரு ஆடை அமைக்கிறதுக்கு ஒரு மரத்துக்கு ஆடை கட்டுறேன்றால் எவ்வளோ மீட்டர் துணி வேணும். அந்த வகையில் இது செய்யப்பட்டிருக்கு. அது மட்டுமல்லாமல் இதை சுற்றி நிறைய பொக்கெட்டுகள் வைக்கப்பட்டிருக்குது. இந்த பொக்கெட் ஒவ்வொன்றுக்குள்ளேயும் பாடல்கள் வைக்கப்பட்டிருக்குது. இந்த வசந்த காலத்தை வரவேற்கிற மாதிரியான பாடல்கள் எல்லாம் இந்த மரத்தை சுற்றி இருக்கிற ஆடைக்கு உள்ள பொக்கெட் வச்சு வைக்கப்பட்டிருக்குது. அதுதான் இதனுடைய சிறப்பாக இருக்குது. மிக அழகா இருக்கிறா. அவ கைகளை விரித்து கொண்டு வானத்தை நோக்கி வானத்தை பார்த்து இந்த வசந்த காலத்தை அற்புதமாக வரவேற்று கொண்டிருக்கிறா இந்த பெண்மணி. மரம்ன்றது பிரெஞ்சு மொழியில ஆண்பால் தான், அந்நாபகன்னு சொல்றது. என்றால் பிரெஞ்சு மொழியில உயிர் உள்ளது உயிரற்றது எல்லா பொருளுக்குமே அகரிணை உயரிணை என்று சொல்லாமல், அகரிணை உயர்திணை இல்லை பிரெஞ்சு மொழியில. ஆனா உயிர் உள்ளது உயிரற்றது என்ற வகைப்பாட்டில் மண், மரம், செடி, கொடி எல்லாத்துக்குமே ஆண்பால் பெண்பால் இருக்கு. அந்த வகையில மரம் என்பது ஆண்பால். ஆனால் ஒரு ஆணை பெண்ணாக வடிவமைத்திருக்கிறார்கள் என்பது சிறப்பா இருக்குது. இதுக்கு ஒரு காட்சட்டையை போட்டு ஒரு ஷர்ட்டை போட்டு வைக்காமல் ஒரு பெண்ணாக இதை வர்ணிச்சுக்கிறது சிறப்பா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வசந்த காலத்தை வரவேற்கிறதால அந்த மரத்துக்கு ஆடையை போட்டுட்டு அந்த ஆடைக்கு சுத்த நிறைய பொக்கெட்டுகளை வச்சுட்டு அந்த பொக்கெட்டுக்குள்ள நிறைய இந்த வசந்த காலத்தை வரவேற்கிற பாடல்களை எழுதி உள்ள வச்சிருக்கிறது இன்னும் நல்லா இருக்குது. இது குழந்தைகள் இதை எப்படி பார்க்குறார்களோ தெரியல. ஆனா பெற்றோர்கள் இந்த பிள்ளைகளுக்கு இது அழகாக விளங்கப்படுத்தினால் ஒரு சிறப்பான ஒரு விடயமா இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுலயும் ஒன்று எழுதி போட்டிருக்குது,
அங்காள் எழுதின மாதிரியே je suis une robe poétique, je suis fragile, prenez soin de moi போட்டிருக்குது. இந்த மேலே வானத்துக்கு தன்னுடைய 2 கைகளையும் விரித்து அந்த வானத்தை பார்த்து வசந்த காலத்தை எனக்கு விட்டுத்தா என்று சொல்கிற மாதிரி அந்த மரம் ஒரு அன்பு கட்டளையிடுற மாதிரியான ஒரு வடிவத்தை ஒரு அழகான போயமாக கொடுத்துருக்குது. ஓவியங்கள் வரைகிற விருப்பம் இருக்கிறார்கள், இதை வந்து ஓவியமாக வரைஞ்சாலும் அழகாக இருக்கும். உண்மையில் இந்த பிரெஞ்சு மொழியில் மரம் ஒரு ஆண்பாலாக இருந்தாலும் நான் இந்த மரங்களில் தாய்மையை உணர்றேன். இந்த மரத்தை பாருங்கோ, மலர்கள், கனிகள், காய்கள், இலைகள், கிளைகள் இதையும் தாண்டி பல உயிரினங்களுடைய உயிர்களை பாதுகாக்கும். இந்த மரங்களை நம்பித்தான் பறவைகள் ஓடி வந்து கூடை கட்டி தங்களுடைய குழந்தைகளை இந்த கூட்டுக்குள்ள நம்பி இருக்க விட்டுட்டு சுதந்திரமா போவினம் எங்க இறை தேடுறதுக்கோ அல்லது வேறு அலுவல்களுக்கோ இந்த மரங்கள்கிட்ட ஒரு அம்மம்மாட்ட தங்களுடைய பிள்ளைகளை நம்பி விட்டுட்டு வேலைக்கு போற பெற்றோர்கள் மாதிரி இந்த மரங்கள்ல நம்பி தங்களுடைய முட்டைகளையோ குஞ்சுகளையோ விட்டுட்டு இந்த பறவைகள் போகும். அப்படியான சிறப்பு மிக்க மரத்தை ஆண்பால் இனத்துக்குள்ள கொண்டே பிரெஞ்சு மொழி ஏன் போட்டது என்பது எனக்கு ஒரு கேள்விக்குறி. ஆனாலும் இந்த மரம் ஒரு தாய்மை நிறைந்த மரம். இந்த ஆடை போட்டா பிறகு அந்த தாய்மைக்கு இன்னும் அழகு சேர்ந்திருக்குது. என்ன சொல்றது, ஆள் பாதி ஆடை பாதி என்று தமிழ் மொழியில இருக்குது. ஒரு ஆடையை வைத்துத்தான் ஒருவரை நாங்கள் அவருடைய இதுகளை கணிக்கிறன்ற மாதிரி, அல்லது ஒருவருக்கு அழகு சேர்ப்பது அவருடைய பண்பாடாக இருந்தாலும் அவருடைய ஆடையும் தான் என்று சொல்லப்படுது. அந்த வகையில இந்த ஆடை போட்ட பிறகு இந்த பெண், இந்த தாய், இந்த மரம் என்ற அழகான ஒரு பெண் மிக அழகாக இருக்கிறார். இதை பற்றின உங்களோட கருத்தை என்னோட சொல்லுங்க. இப்படியான சின்ன சின்ன விஷயங்களை அறியறதுக்கு நீங்க ஆவலா இருந்தால் எனக்கு உங்களோட கருத்தை தாங்க. நன்றி.